இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நெருங்கும் சமயத்தில் மஹிந்த ராஜபக்சே அணிக்கும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இரண்டு கட்சிகளுக்கும் ஆதரவான தமிழ் வேட்பாளர்களும் ஒருவருக்கு ஒருவர் குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். மஹிந்த ராஜபக்ச அணி ஆதரவு மட்டக்கிளப்பு வேட்பாளரும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான பிள்ளையான் அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் சந்திரகாந்தனும் தங்கள் அணிதான் வெற்றி பெறும் என்று கூறுவதோடு பிற அணியை கடுமையாகவும் விமர்சிக்கின்றனர். மஹிந்த ராஜபக்ச களத்தில் குதித்திருக்கிறார். அவர் ஓலெவல் எழுதி முடிஞ்சு அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போயிட்டு திருப்பி நான் SLSCயோ எழுதணும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய ஊழலுக்கு எதிரான விடயங்களை மறைப்பதற்காக ஆட்சி பிடிக்கிறது இருக்கிறார். அதே டைம்ல சிறுபான்மை மக்களுக்கு ஒரு தீர்வு திட்டம் வரக்கூடாது என்று சொல்லி பௌத்த பேரினவாதத்தை அவர் கக்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த மக்கள் இந்த நிலை மக்கள் மத்தியில் ஒரு சிறிய அச்சத்தை கொண்டு வந்திருக்குது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள், தமிழீழ விடுதலை புலி பிரபாகரன் தலைவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தேசிய இயக்கம். இந்த இயக்கத்தின் ஊடாக இன்று தமிழ் மக்கள் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலாக இன்று மக்கள் மத்தியில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் எவ்வித அச்சுறுத்தலையும் சந்திக்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கிறார்கள். ஆனால் இந்த பேரினவாத அரசாங்கம் மைத்திரி மாறினாலும் மைந்த வந்தாலும் மைத்திரி மாறினாலும் அந்த பேரினவாதம் மட்டும் மாறவில்லை. இவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுல எவ்விதம் தங்களுடைய இதய சுத்தியோட வேலை செய்வாங்கன்றது இந்த தேர்தலுக்கு பிறகு தெரியும். ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ் மக்கள் அனைவரும் ஒரு வாக்கு அளித்து தங்களோட பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புற பட்சத்தில் நாங்கள் ஒரு பெரிய சக்தியா உருவாக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. குறிப்பாக இறுதி நாள் யுத்தம் நடக்கிற பொழுது யுத்தத்திலே நேரடியாக களமாடிய பொன்சேகா அவர்களுக்கு ஒரு கட்டத்திலே தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். அதேபோன்று இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் தான் இறுதி நாள் யுத்தம் இடம்பெற 2 நாட்களும் இங்கே பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். ஆகையால் இது தமிழர்கள் அறிவு ரீதியாக சிந்திக்க வேண்டிய காலம். அதற்காக மஹிந்த ராஜபக்சவை பழி தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தது. அது இன்று நடந்திருக்கிறது. இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் மைத்திரிபால சிறிசேனா அவர்களும் ஒரே கட்சிக்காரர்கள். அவர் இன்று நான் எடுக்க மாட்டேன் என்கிறார். அதேபோன்று நான் எடுத்து விட்டேன், அவரைத்தான் தென்பகுதியில் பிரச்சாரத்துக்கு விட்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகையால் அது தென்பகுதி அரசியல் ஒரு குழப்பகரமான சூழலும், அது தமிழர்களுக்கு என்ன செய்ய போகிற சந்தேகங்களும் இருக்கிற பட்சத்திலே தான் இந்த தேர்தல் வந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், இந்த கிழக்கு மாகாணத்திலே தென்பகுதி அரசியலை அடிபட்டு நாங்கள் அழிய போகிறோமா, அல்லது தமிழர்களுக்கு விடுதலை பெற்று தருவோம், தமிழர்களுடைய அபிவிருத்தி செய்வோம் என்று சொன்னாலும் வாக்கை கொள்ளையடித்துவிட்டு ஒரு கூட்டம் அப்படியே இயங்காமல் இருக்க இவ்வளவு காலமும் தமிழர்களுடைய அரசியல் போராட்டம் ஆயுத போராட்டத்தால் அழிந்த போன எங்களுடைய மண்ணை யார் கட்டியெழுப்பது? அந்த கட்டத்தில் தான் தமிழர்களுக்கு, குறிப்பாக கிழக்கு தமிழர்களுக்கு நாங்கள் தேவையா இருக்கிறோம். தேவையானவற்றை செய்து உடனடி பிரச்சனைகள், தமிழர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துற விஷயங்களுக்கு நாங்கள் தான் முன்னின்று பணிச்சுவோம் அடிப்படையில் நிச்சயமாக தமிழர்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறோம். தாயகம், தேசியம், சுயநிதி உரிமை என்ற ரீதியில் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்ன தேசிய அரசாங்கத்தில் நாங்கள் பங்கெடுப்பதா இல்லையா என்பது இலங்கை அரசாங்கம், எதிர்வரும் அரசாங்கம் எங்களை எப்படி நடத்துவது என்றதை பொறுத்துதான். ஆகையினால் நாங்கள் இந்த விடயத்தில் மிக அவதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்திய அரசாங்கம், சர்வதேசம் எங்களுக்கு பல உதவிகளை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த பலத்துடன் நாங்கள் இருக்கும் பொழுது இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு எங்களை ஏமாற்ற முடியாது. வெறுமனே வாக்குகள், தமிழ் மக்களுடைய வாக்குகளை மட்டும் சேகரித்து விட்டு தமிழ் பிரதேசங்களில் ராணுவ முகாம்களையும் கடற்படை முகாம்களை அமைத்து புலனாய்வு துறைகளை ஆங்காங்கே மேய விட்டு இருந்தோம்னா அந்த சமஷ்டி அரசாங்கம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மீண்டும் வேறொரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அதில் இந்த மாற்றம் இல்லை. ஆகையினால் இவர்கள் ரணிலா இருக்கலாம் அல்லது மைத்திரியா இருக்கலாம், எதிர்காலத்தை ஆட்சி அமைக்க யாரா இருந்தாலும்
வடக்கு கிழக்கு தமிழீழத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களை வெறுமனே ஏமாற்றி போறதுக்கு முடியாது. என இதை உலகம் கண்ணோக்கி மிகவும் கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்காலிலே தமிழன் அழிவதற்கு கூட அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லுகிற அன்றைய தமிழரசு கட்சிக்காரர்கள். அவர்கள்தான் தமிழர்கள் மத்தியிலே இந்த மிகப்பெரிய ஒரு விடுதலை உணர்வை தூண்டினார்கள். அவர்களுடைய ஆசனங்களை பிடிப்பதற்காகவும் அவர்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காகவும் பிரகடனங்களை செய்தார்கள். அதேபோன்று இயக்கங்கள் உருவாவதற்கான அடித்தளத்தை கூட அவர்கள் விட்டார்கள். இன்று இறுதி யுத்தம் என்று அதிலே கூட அரசியல் நடத்தி வாக்கு சேகரிக்கிறார்கள் ஒழிய இறுதி யுத்தம் நடக்கிற பொழுதோ இந்தியா தமிழர்கள் கிளந்தெழும்பிய அளவுக்கு கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் இங்கு இயங்கவில்லை. அவர்கள் பாராளுமன்றத்தை ஒருவிதமான பயன்பாடும் செய்யவில்லை, கத்தவும் இல்லை, கூச்சிடவும் இல்லை. அப்படி மௌனமாக நாங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், பயந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படியானவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்க கூடாது. ஆகையால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்தான் இன்று வரைக்கும் தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது வாக்கை எடுப்பதற்காக சிங்கள தேசத்தை எதிர்ப்பது போல ஒரு மாயாஜாலத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இப்பொழுது 2 பிரதான கட்சிகளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் ஐக்கிய தேசிய கட்சியும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே 13வது அரசியலமைப்பின் அடிப்படையிலே பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறது. எங்களை வைத்துத்தான் இவங்கள் அரசியல் செய்ய ரணிலா இருக்கட்டும், மைத்தியாரி இருக்கட்டும், ஆறா இருந்தாலும் அப்படித்தான். ஆனால் இங்கே கொலைகாரர்களா இருந்தவர்கள், மக்களை கடத்தியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். என்று அவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னால் நாங்கள் பல வர வேண்டும். எங்களோட கோரிக்கையும் சமஸ்தியும் அமல் வர வேண்டும்.